ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ரொம்ப முக்கியமான கால் ஃபார் வந்தாச்சு. ஸோ கிளர்க்கு வேக்கன்சிஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டான டீட்டெயிலோ பிடிஎஃப்பில் சென்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அப்ளை பண்ணுற டேட்டும் கொடுத்துட்டாங்க. இன்னையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த மந்த் எண்டு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. இதில் நமக்கு என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த தடவை. ஏன்னா ஓவரால் வேக்கன்சிஸை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஓவரால் வேக்கன்சிஸ் மொத்தம் இந்தியா ஃபுல்லாக அவங்க கொண்டு வர்றது 7680. இதில் சென்னை, அதாவது சென்னை சர்க்கிளில் தமிழ்நாடுக்கு மட்டும் அவங்க இந்த தடவை கேட்டிருக்கிறது மொத்தம் 1410 வேக்கன்சிஸ். கம்பேரிட்டிவ்லி கிட்டத்தட்ட 4.5 மடங்கு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. லாஸ்ட் இயரில் மொத்தமாக நம்மளுக்கு கேட்டிருந்த வேக்கன்சிஸே 380 வேக்கன்சிஸ். இந்த தடவை ஓபிசிக்கு மட்டுமே கேட்டிருக்கிற வேக்கன்சிஸ் 380. அப்போ எந்த அளவுக்கு அதிகமாக நம்மளுக்கு இந்த தடவை வேக்கன்சிஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ நல்ல விஷயம் இது. தயவு செஞ்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 7000 வேக்கன்சியில் நம்மளுக்கே கிட்டத்தட்ட 1400 வேக்கன்சியை தாண்டி கொடுக்குறாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஒரு இடம் கவனித்து பார்த்தீங்களா? ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் டென்டேட்டிவ்லி இன் த மந்த் ஆஃப் செப்டம்பர் 2026 அண்ட் மெயின் எக்ஸாம் வில் பி கண்டக்டட் நவம்பர் 2026. எக்ஸாக்ட் டேட்டு இன்னும் கொடுக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு ஆகஸ்ட் இல்லையா, ஆகஸ்ட் 11. செப்டம்பரில் ப்ரிலிம்ஸ்னு கிளியராக சொல்லிட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணுற டேட்டே உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கிறதுனால செப்டம்பர் 3rd வீக்கு கூட நாம் வந்து ப்ரிலிம்ஸை எதிர்பார்க்கலாம். நவம்பர் 1st ஆர் 2nd வீக்கு கூட உங்களுக்கு வந்து மெயின் வந்து வரும். கவனித்து பார்த்தோம்னா செப்டம்பர், அக்டோபர், ஃபுல் நவம்பர் கூட கிடையாது. 90 டேஸ் அதுவே ஜாஸ்தி. ரெடி ஆகிக்கோங்க. அது போக மேற்கொண்டு இதில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுற சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துடுறோம். நம்மளுக்கு இது பெரிய பெனிஃபிட்டு. எக்கச்சக்க வேக்கன்சிஸ் இருக்குது இல்லையா? அது போக உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னது, உங்களுடைய அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு யூஜி டிகிரி வேணும், அவ்வளவுதான். நீங்கள் பிஜி வச்சுருக்கனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு கிராஜுவேஷன் உங்ககிட்ட வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நிறைய டேட்டா இருக்குது. உங்களுக்கு முக்கியமான டேட்டா மட்டும் நான் சொல்லிட்டு வரேன். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்னது, ஏஜ். ஸோ 20 வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது, 28 வயசுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது. அது போக ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஓபிசியாக இருந்தால் ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். எஸ்சி எஸ்டினா ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அப்படிங்கிற ரிலாக்ஸேஷன் ஆஸ் யூஷுவல் வச்சுருக்காங்க. அதில் எந்த பெரிய வேரியேஷன்ஸுமே கிடையாது. அது போக உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ப்ரிலிமினரியில் ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா? இல்லை. ப்ரிலிமினரி ஆஸ் யூஷுவல் அதே பேட்டர்ன்லேயே கொண்டு வந்திருக்காங்க. இங்கிலீஷ் 30 மார்க்ஸு, நியூமெரிக்கல் எபிலிட்டி 35, ரீசனிங் 35, எல்லாமே ஈச் 20 மினிட்ஸ். ஸோ எந்த வேரியேஷனும் இல்லை. மெயின் எக்ஸாமில் ஏதாவது வேரியேஷன் பெருசாக இருக்கா? இல்லை, கிட்டத்தட்ட அதே தான் இல்லையா? உங்களுக்கு வந்து இருக்கிறதுலே வந்து அதிக வெயிட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் கொஸ்டின் 50, மார்க் 60. மற்றபடி ஆப்டிடியூடும் ஜென்ரல் அவேர்னஸும் பார்த்தீங்கன்னா 50 மார்க் 50 மார்க்குக்கு, இங்கிலீஷ் 40 மார்க்குக்கு. ஸோ எந்த வித்தியாசமும் இல்லை. லாஸ்ட் இயரில் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் கேட்குறாங்க. பட் விஷயம் என்ன, இந்த எக்ஸாமை நீங்கள் செப்டம்பரில் எழுதுனீங்கன்னா நவம்பர்லேயே இந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க. டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும் மெயின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ நாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடணுமோ ஓடுறதுக்கு ரெடி ஆகிக்கிறணும். ரொம்ப 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 முக்கியம். மற்றபடி பெனால்ட்டி 1/4 கொடுத்துருக்காங்களா, அது ஆஸ் யூஷுவலாக இருக்கிறது தான் உங்களுக்கு. ரைட். அடுத்து வந்து உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் பாஸ் பண்ணி விட்டுறலாம். இதெல்லாம் நீங்கள் ஒரே பண்ண வேண்டாம். உங்களுக்கு தமிழ் வாசிக்கவோ இல்லை எழுதவோலாம் விஷயமே கிடையாது. அதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் டென்டேட்டிவ்லி என்ன சொல்கிறாங்க, செப்டம்பர் 2026 டேட்டு கொடுக்கல. ஸோ செப்டம்பர் கடைசி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது. எப்போனாலும் வரலாம். ஸோ நாம் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. வேறு நம்மளுக்கு முக்கியமான விஷயம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே பார்த்துக்கோங்க, எஸ்பிஐயில் மட்டும்தான் இந்த பெனிஃபிட் இருக்கும். உங்களுக்கு இனிஷியலாகவே பேசிக் பேயே பார்த்தீங்கன்னா +2 அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. யாருக்கு? கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா. ஸோ உங்களுக்கு அது அவ்வளோ பெரிய பெனிஃபிட்டு. மேக்ஸிமம் சேலரி எவ்வளோ வரும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 46,000 அதிகபட்சம் மெட்ரோஸில் இருந்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து மேக்ஸிமமாக நீங்கள்
எடுக்கக்கூடிய சேலரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப முக்கியம் இல்ல. இதுக்காக தானே இவ்வளோ தூரத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப முக்கியம். இது வந்து பேசிக் பே. இது 2யும் குழப்பிக்காதீங்க. ஓவரால் சேலரி 40,000 பிளஸ் அப்படி வச்சுக்கோங்க. 40,000 பிளஸ். பேசிக் பேனா என்ன? டிஏனா என்ன? ஹச்ஆர்ஏனா என்ன? அதெல்லாம் அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு உங்க சேலரின்னு கேட்டா 40,000 பிளஸ்ன்னு வச்சுக்கங்க. தென் உங்களுக்கு வேற என்ன இருக்கும்? ஃபீஸு. ₹750 ஃபீஸு இல்லையா? எஸ்சி, எஸ்டியா இருந்துக்காங்கன்னா ஃபீஸ் கிடையாது. ஜென்ரல் ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ஃபீஸ் 750 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் புதுசா உள்ளவங்களுக்கு ஹவ் டு அப்ளை. எந்த தப்பும் பண்ணிடக்கூடாது. பொறுமையாக அப்ளை பண்ணணும். என்னெல்லாம் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும். லெஃப்ட் ஹேண்டு தம்ப் இம்ப்ரெஷன் எல்டிஐ அப்படிம்பாங்க. உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டு கட்டை விரல் இருக்கு இல்லையா? அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எல்டிஐ இப்போ கைரேகை வைப்பாங்கல்ல அது மாதிரி வைக்கணும். அப்புறம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இந்தா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஐ அப்படின்னு போட்டு உங்கள் நேம் எழுதி, டேட் ஆஃப் பர்த் எழுதி, ஹியர் பை டிக்ளேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை அப்படியே எழுதணும். ஸோ மொத்தம் எத்தனை விஷயங்களாச்சு? 4 விஷயங்களாச்சு. ஃபோட்டோ, சிக்னேச்சர், எல்டிஐ, டிக்ளரேஷன். இது 4யும் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப புதுசாக உள்ளவங்க. ரொம்ப முக்கியம். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சைஸ் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. பின்னாடி கொடுப்பாங்க. ஒவ்வொன்றும் என்ன சைஸில் இருந்தால் நல்லது அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எது எது எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற டேட்டாவெல்லாம் கொடுப்பாங்க. வேறு என்ன உங்களுக்கு இருக்குது? அவ்வளோதான். உங்களுக்கு முக்கியமான விஷயங்களே அவ்வளவுதான். வேறு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்டர் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், வேலூர், விருதுநகர், விழுப்புரம் சென்டர்ஸுக்கு ஏகப்பட்ட சென்டர் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே மோஸ்ட்லி எழுதிக்கலாம். இங்கே முக்கியமானது நான் சொன்னேன் இல்லையா? உங்கள் ஃபோட்டோ இருந்தால் அது இத்தனை சென்டிமீட்டர்லேருந்து இத்தனை சென்டிமீட்டருக்குள்ளே வச்சுக்கோங்க. 4.5 to 3.5 அந்த ரேஞ்சில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப 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 முக்கியம். அப்லோட் பண்ணுறதா இருந்தால் 20 கேபியில் இருந்து 50 கேபிக்குள்ளே தான் ஃபோட்டோ சைஸ் இருக்கணும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. 20 கேபி கம்மியாக இருந்தாலும் அப்லோட் ஆகாது. 50 கேபிக்கு அதிகமாக இருந்தாலும் அப்லோட் ஆகாது. அதனால் அதை கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ இப்போதைக்கு எடுத்த ஃபோட்டோ வச்சுக்கோங்க. நான் 12th முடிக்கும்போது எடுத்த ஃபோட்டோ இப்போ வரைக்கும் மாற்றவே இல்லை. ராசியான ஃபோட்டோன்னு அதையே இப்போ வரைக்கும் வச்சு அப்ளை பண்ணிக்காதீங்க. அப்புறம் அது நல்லா இருக்காது. அப்புறம் உங்களுக்கு அப்ளை பண்ண போகும்போது கேப்சர் ஃபோட்டோ லைவில் உங்களை வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. சரியா? அந்த நீங்கள் எடுத்த அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் நீங்கள் ஏதாவது வந்து அது நம்மளை மாதிரியே இல்லாமல் அழகாக கூட எடுத்து வச்சுருக்கலாம். அதனால தான் அவங்க கேப்சர் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷனே கொண்டு வருவாங்க. ஸோ அதுவும் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து எடுக்கணும். அப்புறம் சிக்னேச்சரும் எல்டிஐயும். சிக்னேச்சர், எல்டிஐ இது 2மே உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 10 கேபிலேருந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும். சரியா? முடிஞ்ச வரைக்கும் அது நீங்கள் பிளாக் இங்க்கு இல்லை ப்ளூ இங்க்கில் வந்து நீங்கள் எல்டிஐ வைங்க. வைக்கிறீங்கன்னா நல்லது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் சொல்லியாச்சா 10 to 20ன்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளரேஷன் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்டிஐ சைஸும் பார்த்துக்கோங்க. 20லேருந்து 50 கேபி. ஃபைல் சைஸு டிக்ளரேஷனுக்கு 50 to 100 கேபி. அப்போது உங்களுக்கு தேவைப்படுற அந்த ஃபோட்டோவும் எல்டிஐ இது 2ம் என்ன சைஸில் இருக்கணும்? 20 கேபிலேருந்து 50 கேபி. உங்களோட சைன் மட்டும் எத்தனை கேபியில் இருக்கணும்? 10ல் இருந்து 20 கேபி. உங்களோட அந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் என்ன சைஸில் இருக்கணும்? 50ல் இருந்து 100 கேபி. இதை மட்டும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஸ்கேன் பண்ணும்போது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்லா ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபோன்லேயே ஸ்கேனர்லாம் நிறையா இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ப்ராப்பராக நல்லா நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இல்லை ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு ஸ்கேன் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம் அப்ளை பண்ணுறது நீங்களே பண்ணுங்கள். யார்கிட்டையும் அப்ளை பண்ண கொடுக்காதீங்க. உங்கள் டீட்டெயிலை உங்களுக்கே அப்ளை பண்ண தெரிலனா இன்னொருத்தவங்க தப்பாக அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அவங்கள ஒன்றும் கேட்க முடியாது நம்ம. அப்புறம் நாளைக்கு எக்ஸாமில் போயிட்டு நீங்கள் கிளியரே பண்ணாலும் உள்ளே விட மாட்டாங்க. ஸோ உங்கள் பேர், உங்கள் அப்பா அம்மா பேர், உங்கள் அட்ரஸ், உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் மெயில் ஐடி, நீங்கள் என்ன படிச்சீங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ்னு உங்களுக்கே தெரியலைன்னா நாளைக்கு எப்படி பேங்க்கில் போய் உட்காந்து வேலை பார்க்க முடியும்? ஸோ அது எல்லாமே நீங்களே அப்ளை பண்ணிக்கோங்க. மற்றபடி இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக எதுவும் தேவைப்படாது. ஓகேவா? நேராக என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணி நீங்கள் போயிருங்க. இல்லையா உங்களுக்கு எஸ்பிஐன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதில் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் சேனலில் கூட போட்டு விட்றோம், ஆப்பில் கூட போட்டு விட்றோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு எஸ்பிஐக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் வந்தாச்சு. விஷயம் அது இல்லை. என்ன நம்ம பண்ண போகிறோம் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி டேட்டு ஆகஸ்ட்டு 2026. இப்போ இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணால்
நாம எஸ்பிஐல வேலை வாங்குறத நோக்கி போகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரிலிம்ஸுக்கு நான் படிக்க போறேன். பிரிலிம்ஸ் நான் பாஸ் பண்ணிட்டேன்னா, பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணி ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க என்ன பண்ணி தான் ஆகணும்? மெயின் பாஸ் பண்ணி தான் ஆகணும். அப்புட்னா தான் உங்களுக்கு வேலை. இங்க முக்காவாசி பேர் பிரிலிம்ஸ் படிச்சுட்டு நான் முடிச்சுட்டு வேணா மெயின்ஸ் போலாமான்னு நெனைக்கிறாங்க. இடையில ஒரு விஷயம் உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேனே. நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா, மெயின் எக்ஸாமுக்கு எப்போ நம்மளுக்கு வரும் அப்டின்னா, டென்டேட்டிவ்லி நம்மளுக்கு என்ன போட்டு வச்சிருப்பாங்க, நவம்பர்ல வாங்க. நவம்பர்ல உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க இந்த இடத்த நல்லா கவனிச்சு பாருங்கண்ணே. அதாவது கேண்டிடேட்ஸ் குவாலிஃபைடு ஃபார் மெயின் எக்ஸாமினேஷன் வுட் பி ஏபிள் டு டவுன்லோட் தேர் கால் லெட்டர் டென்டேட்டிவ்லி 10 டேஸ் பிஃபோர் த எக்ஸாம். பிரிலிம்ஸுக்கும் அப்படிதான் 10 நாளைக்கு முன்னாடி தான் வரும். மெயின்ஸுக்கு உங்களுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் கால் லெட்டர் வரும். சரி அப்ப ரிசல்ட் எப்போ விடுவீங்க? பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு செப்டம்பர்ல தான் எக்ஸாமு. இது நவம்பர்ல தான் எக்ஸாம்னா, அப்போ ரிசல்ட் செப்டம்பர்ல எல்லாரும் எழுதி முடிச்சா, அக்டோபர்ல தான் உங்களுக்கு ரிசல்ட்டே வந்துருச்சுன்னா, வந்து 10 நாள்ல உங்களுக்கு இது விடமாட்டாங்க. நீங்க இது அக்டோபர்ல வராம கொஞ்சம் தள்ளி போக போக ரிசல்ட் வந்தா படிச்சுக்கலாம், ரிசல்ட் வந்தா படிச்சுக்கலாம்னு நீங்க வச்சிருந்தீங்கன்னா, மெயின்ஸ் மாட்டிக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்க 10 நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் விட்டுருவாங்க. ஆனா ரிசல்ட் எப்போ விடுவாங்கன்னு இப்போ வரைக்கும் சொல்லவே இல்ல. ஆனா எனிஹவ் செப்டம்பர்லேருந்து நவம்பருக்குள்ள ரிசல்ட் வந்து தான் ஆகணும். அதனால நம்ம இப்ப என்ன சூஸ் பண்ணிக்கலாம்? அக்டோபர் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க பிரிலிம்ஸ்ல. அக்டோபர்ல ரிசல்ட் வந்துருச்சு. பாஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து ஒரே மாசத்துல நான் மெயின் பாஸ் பண்ண போறேன். பிராக்டிகலி நடக்காது. ஷூரா நடக்காது. அதனால உங்களுக்கு நாங்க அட்வைஸ்ன்னு எடுத்துக்கங்க. இல்ல உங்களுக்கு நாங்க வந்து அ ம விஷயங்கள் வேலைக்கு போகுறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற அனுபவத்துல சொல்றோம்ன்னு எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு பிரிலிம்ஸ் தனியா, மெயின் தனியா படிக்க ஆரம்பிக்காதீங்க. மாட்டிப்பீங்க. யாரோ புதுசா படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா வேணா, பிரிலிம்ஸுக்கு கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு, மெயின்ஸுக்கு அப்படியே நீங்க வாங்க. மத்தபடி ஜாபுக்கு போறதுக்கு படிங்க. பிரிலிம்ஸுக்கு மட்டும் படிக்காதீங்க. அது நல்லது கிடையாது. ஏன்னா நெறைய பேர் நீங்களே பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டு, மெயின்ஸ் முடியலன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவர்கள் ஜாஸ்தி. சரியா? அதனால தயவு செஞ்சு நீங்க இந்த தப்ப திரும்ப திரும்ப பண்ணாதீங்க. மத்தபடி நமக்கு எத்தன மார்க்குக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லையா? 100 மார்க்குக்கு. ஆனா எத்தன மார்க் எடுத்தா சேஃப் பிரிலிம்ஸ்ல? எத்தன மார்க் உங்களுக்கு வந்து மெயின்ஸ்ல? 200 மார்க். அப்ப எவ்வளவு எடுத்தா நம்மளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அப்படின்னா, நாம கடைசி ஒரு 5 வருஷ ஹிஸ்டரிய எடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். என்ன கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்திருக்கு? தமிழ்நாடுக்கு எவ்வளவு இருந்திருக்கு? அதுக்காக அப்படியே தான் இப்ப வரணும்னு அவசியம் இல்ல. பட் மோர் ஆர் லெஸ் ஒரு ரேஞ்ச் ஒண்ணு பார்ப்போம் நாம. அதுக்குன்னு சொல்லிட்டு தனி வீடியோவே போடலாம். உங்களுடைய வேக்கன்ஸிய கம்பேர் பண்ணும்போது இந்த தடவ எவ்வளோ வேக்கன்ஸி ஜாஸ்தின்னு உங்களுக்கு புரியணும். பிரிலிம்ஸ பொறுத்தவரைக்கும் என்ன ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப் தமிழ்நாடுக்கு இருந்ததுன்னு தெரியணும். ஏன்னா, இது இந்தியா ஃபுல்லா இருக்கிற கட் ஆஃப் கிடையாது. தமிழ்நாடுக்கு என்ன ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப் இருக்குன்னு தெரியணும். மெயின்ஸ்ல என்ன ரேஞ்ச் ஆஃப் கட் ஆஃப் இருக்குங்கிறதுக்கு ஒரு தனி வீடியோவே இதுக்கு அடுத்து வந்து நாங்க போட்டு விடுறோம். ஸோ, நீங்க அத பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஜட்ஜ்மென்ட்க்கு வாங்க. என்ன பண்ணுனா போதும்? நான் சேஃப் ஜோன்ல இருக்கணும்னா, நான் பிரிலிம்ஸ் 100 மார்க்குக்கு நான் என்ன பண்ணணும்? வேலை வாங்கணும்னா, உங்களுக்கு 200 மார்க் மெயின்ஸ்ல என்ன பண்ணணும்? ஏன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்டர்வியூ கிடையாது. கிளரிக்கலுக்கு இன்டர்வியூ கிடையாது. ஸோ, இப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிய இவ்ளோ வேக்கன்ஸீஸ் இருக்கக்கூடிய இந்த வருஷத்த எக்காரணம் கொண்டும் நீங்க வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிறாதீங்க. 1410 வேக்கன்சி. இது தொடர்ந்து அடுத்த வருஷம் வருமா? ஆச்சரியம் தான். இல்லையா? இந்த வருஷம் இப்ப இருக்கா? யுட்டிலைஸ் பண்ணிட்டு கிளம்பிருங்க. இப்போ இத பார்த்து முடிச்சுட்டு, இன்னைக்கு ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இன்னும் கொஞ்சம் கியர அதிகப்படுத்தி படிக்க ஆரம்பிங்க. இதுக்கப்புறம் படிக்க போறவங்க, கிளியரா நீங்க உள்ள வாங்க. சரியா? உங்களுக்கு என்னென்ன அடிப்படையா எங்களால கொடுக்க முடியுமோ, எல்லாமே YouTubeல கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இன்னும் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா எஸ்பிஐக்குன்னு சொல்லிட்டு, இன்னும் கொஞ்சம் அதுல வந்து கொஞ்சம் அதிகப்படியா இனிமேல் நாங்க கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ ரெடி ஆயிக்கோங்க. வாங்க கிளியர் பண்ணலாம். எஸ்பிஐ இந்த தடவ என்ன பண்ணிடலாம் நம்ம? கிளியர் பண்ணி, நீங்க அடுத்த வருஷம் இது மாதிரி வீடியோலாம் பார்க்காம, வேலை பார்க்கறதுக்கு உண்டான மாரி நம்ம போகலாம்.